சூர்யா அவர்களுடைய வீட்டில் வேலை செஞ்ச மெய்டு ஒருத்தவங்க வந்து 2.5 கோடி ரூபாய்க்கு நகைகளை வந்து ஆட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள போலீஸ் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்குது. யார் வீட்டில்? சிவகுமார் வீட்டில். ஏன் கேட்குறோம்? ஏன்னா வந்து ஒரு பக்கம் சிங்கம், இன்னொரு பக்கம் சிறுத்தை. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் வந்த சோதனை பாருங்கள். சிங்கத்துக்கு சோதனை, சிறுத்தைக்கு வேதனை. இவங்க வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி வந்து இந்த அளவுக்கு பண்ணாங்களா? எப்படி கோட்டை விட்டாங்க இவங்க? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கிட்டயே வந்து கோல்டு காயின்களை வந்து ஸ்கீமை சொல்லி, ஏதோ ஒரு டூப்ளிகேட் ஸ்கீமை சொல்லி, ஏதோ ஒரு மோசடி ஸ்கீமை சொல்லி அவர்கிட்டயே ஆட்டையை போட்டுக்கிறாங்க. இதுதாங்க வேடிக்கை. அவங்க மேலே வந்து ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி ஒரு மோசடி வழக்கு இருந்துருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அப்போ எப்படி இவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க? சார் வணக்கம். சார் வணக்கம். சூர்யா அவர்களுடைய வீட்டில் வேலை செஞ்ச மெய்டு ஒருத்தவங்க வந்து பல நகைகளை வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க. 2.5 கோடி ரூபாய்க்கு நகைகளை வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள போலீஸ் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பொதுவாக இந்த பணக்காரர் வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய தொழில் அதிபர்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாம் வந்து எப்படி இருப்பாங்க வேலைக்காரிகள் கேட்டிங்கன்னா, இங்கே சராசரி குடும்பங்கள், சாதாரண குடும்பங்களில் எப்படி இருக்காங்களோ அப்படி இருப்பாங்க. நான் சொல்ல மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பங்களில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரிகள் எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு மிடில் கிளாஸில் வந்து இருப்பாங்க இல்லையா, அப்படி தான் இருப்பாங்க. இப்போ சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளில் வந்து ஏதோ துணி துவச்சி போடுறவங்க, இல்லை பாத்திரம் தொலைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கேட்டகரி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய கோடீஸ்வர குடும்பங்களில் வந்து ஒருத்தர் வந்து வேலை செய்கிறாங்கன்னா, அவங்க ஓரளவுக்கு வந்து சொந்த வீடு வாசல்லாம் அவங்களுக்கு தனியாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து இங்கே தங்கி வேலை செய்வாங்க. ஒரு அவுட் ஹவுஸில் தங்கி அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான சொத்துக்களுக்கு வந்து ஒரு அதிபதியாக தான் இருப்பாங்க. வசதி வாய்ப்பு பிடிச்சவங்களாக இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வேலைக்காரின்னா நம்ம கற்பனைலாம் எங்கே போயிடும் கேட்டால் அப்படி போயிடும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இப்படி தான் இருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகை நட்டு அணியாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து வறுமையே வந்து முகத்தில் இருக்கிற மாதிரி சிறப்புனா, பணக்கார வீட்டுகளில் வந்து வேலை செய்யக்கூடிய வேலைக்காரிகள் எல்லாம், வீட்டு சர்வெண்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வசதி படைத்தவங்க தான் இருப்பாங்க. அவங்களோட சொத்துக்கள் எங்கே இருக்குன்னா கிராமங்களில் அங்கே இங்கே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு வயது மூப்பாகும்போது அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இல்லை ஏதோ ஒரு காலத்தில் அவங்க வெளியேற்றப்படுவாங்க. அடுத்து புதுசாக யாராவது வேலைக்கு வருவாங்க. இப்படி தான் வந்து அது வீட்டு வேலைக்காரையாக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும். இப்போ நான் கேட்குறேன், டிரைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 20,000 30,000 சம்பளம் கொடுத்தா நினச்சிக்காது. ஒரு டிரைவருக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கூட வந்து இருப்பாங்க. இப்போ நான் கேட்குறேன், அம்பானி வீட்டில், அதானி வீட்டில் ஒரு டிரைவர் இருக்கிறாரு வச்சுங்க, அவர் எவ்வளோ சம்பளம் வாங்காரு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னானே கேள்விப்பட்டேன். அவர் கேட்டினா டிரைவர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்ச ரூபா சம்பளம் ஒரு மாதத்துக்கு. அப்படிப்பட்டவர்லாம் வந்து குடும்பங்கள்லாம் இருக்குது. அவங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து டிரைவர்களை வேலைக்கு வந்து அமர்த்திக்கிறாங்க. 50,000 1 லட்சம் கூட சம்பளம் கொடுக்குற அளவுக்குலாம் இன்றைக்கி இருக்கிறாங்க சில பேர், இல்லாமலாம் கிடையாது. ஸோ அதில் அவங்க வந்து நம்ம நினைக்கிறது கேட்டால், ஐயோ இவங்கன்னா வேலைக்காரி தான், என்ன மிஞ்சி போனால் வந்து கேட்டால் ஒரு 10,000 20,000 சம்பளம் கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. அந்தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க வந்து தொழில் ரீதியாக அவங்க வந்து இப்போ நிறைய பேர் கேட்குறாங்களே, இவங்க வந்து எப்படி இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ்லாம் பண்ணுற அளவுக்கு வசதி பணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுக்குற சம்பளமே கூட வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் பட் இவங்க எவ்வளோ சம்பளம் தராங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு வீட்டு வேலைக்காரியாக இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஸ்டார்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து 10,000 20,000 சம்பளம் தர மாட்டாங்க. ஒரு 30,000 சம்பளம் கூட தரலாம். ஏன்னா 3 நேரம் அங்கே இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அதை வச்சு கூட இவங்க, அந்த ஃபண்டை வச்சு கூட இவங்க வந்து கேட்டால் அடுத்த இன்னும் பிராண்ட் இருக்குது. சிவகுமார் வீட்டில் ஒரு வேலைக்காரினா அது ஒரு பிராண்ட் இருக்குல்ல. சிவகுமார்னா ஒரு பிராண்டு தானே. ஒழுக்கமானவர், நேர்மையானவர், நல்லவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது கூட வீட்டில் வேலை செஞ்ச அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னா என்னங்க இது, அவர் வீட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா அவர் ஜெனினாக இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இப்போ நம்மளே என்ன யோசிக்கிறோம், யார் வீட்டில்? சிவகுமார் வீட்டிலையா? சிவகுமார் வீட்டில் ஏன் கேட்குறோம்? ஏன்னா வந்து ஒரு பக்கம் சிங்கம், இன்னொரு பக்கம் சிறுத்தை. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் வந்த சோதனை பாருங்கள். சிங்கத்துக்கு சோதனை, சிறுத்தைக்கு வேதனை சொல்கிறேன் நான். அப்போது இவங்க வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி வந்து இந்த அளவுக்கு பண்ணாங்களா? எப்படி கோட்டை விட்டாங்க இவங்க? வீட்டில் வந்து காவலுக்கு இருக்கிற வந்து ஒரு போலீஸ் அதிகாரிக்கிட்டேயே வந்து இவங்க வந்து வேலையை காட்டியிருக்கிறாங்கன்னு தானே ஆயிடுது. அவர் ஏமாந்துருக்கிறாருன்ற போது எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க. இப்போ வெளியாட்கள் வந்து ஊரில் கிராமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க ஏமாத்தினாலும் கூட அது வந்து இவங்க பேரை சொல்லி ஏமாறும். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கிட்டயே வந்து கோல்டு காயின்களை வந்து ஸ்கீமை சொல்லி, ஏதோ ஒரு டூப்ளிகேட் ஸ்கீமை ஏதோ ஒரு மோசடி ஸ்கீமை சொல்லி அவர்கிட்டயே ஆட்டையை போட்டுருக்குறாங்க. இதுதாங்க வேடிக்கை. இதை சிவகுமார் ஏதாவது ஏமாந்துருப்பாரான்னு தெரியல. ஆனால் அந்தளவுக்கு அவேர் இல்லாமல் இருக்க மாட்டார் அண்ணனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து செல்லையே தட்டி விடுறவர் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும்.
சரிங்களா? அப்படி இருக்கும்போது வந்து அதில் ஏமாந்துருக்க வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருக்கிறாங்கன்னு தெரிய வருதுல்ல. இப்படி ஒரு நபர் வந்து ஒரு மோசடி நபர் வந்து இல்லை, இன்னொரு கோணத்தில் பார்க்கப்படுது சார். எப்படின்னா, இப்போ ஒருவேளை அந்த 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 மெய்டை வந்து இல்லை போ, உன்னை நான் பொழைச்சிப்போ, இந்த மாதிரிலாம் எனக்கு எங்கேயும் போய் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு கூட அனுப்பிச்சிருக்கலாம் இல்லைங்களா? அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து அந்த மாதிரி நபர்லாம் கிடையாது. அவருக்கு உண்மையிலேயே தெரியாமல் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு அவேர்னஸ் இல்லாமல் விட்டுருக்கலாம். தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீம் பண்ணுறாங்க, பட் ஏதோ வந்து ஒரு நீண்ட காலம் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க சார். ஒரு நம்பிக்கை தானே, இவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க. இவங்க மறைமுகமாக இவங்க வந்து இதை செய்கிறது தெரியாதுல்ல அவங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒருத்தர் வந்து இதில் என்ன ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்க மேலே வந்து ப்ரீவியஸ் ஏதோ வந்து கேஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் வந்து இவங்க அது தெரியாமல் கூட கடந்த காலத்தில் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், அப்படி கூட இது இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் அவருக்கு வந்து அது கொஞ்சம் அந்த இடத்துல அதுலேயும் கொஞ்சம் அவேர் இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க மேலே வந்து ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி ஒரு மோசடி வழக்கு இருந்திருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அப்போ எப்படி இவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க, யார் ரெக்ரூட் பண்ணாங்க இவங்கள, அதெல்லாம் ஒரு கேள்வி வந்து இருக்க தான் செய்யுது. நிறைய கேள்விகள் இருக்குது இதில். யார் மூலமாக இவங்க வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, வந்து இவர் அண்ணன் எப்படி வந்து ஏன்னா எல்லாமே வந்து தெளிவான நபர். சிவகுமார் வந்து ரொம்ப தெளிவான நபர். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து கேர்லெஸ்ஸாக விட்டாங்க? இவங்க அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய அமைப்பு வேறு இவங்க நடத்துகிறாங்க. எப்படி இவங்க உள்ளே நுழைஞ்சாங்க? இப்போ இந்த மோசடி வந்து இவங்க தெரிஞ்சு தான் தெரியாமல் விட்டுட்டாங்களா, இல்லை தெரிஞ்சிருந்து கண்டுக்காமல் விட்டாங்களா? இப்படி நிறைய வந்து இருக்க தான் நம்ம கேள்விகள் நிறைய இருக்குது. பட் எப்படியோ ஆனால் வந்து இந்த மாதிரியான மோசடி நபர்கள் பொதுவாக திருடிட்டு ஓடிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏதோ கையில் கிடச்சி சுருட்டிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம். கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து இதே அண்ணா நகரில் சென்னையில் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு பகுதியில் ஒரு நடிகை வந்து பார்த்திங்கன்னா வந்து டிரைவரு வேலைக்காரங்கள்லாம் சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொலையை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறப்ப வந்து பணத்துக்காக கொலை பண்ண வழக்கெல்லாம் கூட இருக்குது கடந்த காலத்தில். அந்த மாதிரி வந்து இல்லாமல் ஏதோ இந்த நேரத்தில் வந்து இவங்க கொஞ்சம் அவேராக கொஞ்சம் இது வந்து முன்னாடியே கொஞ்சம் கண்டுபிடிச்சி இவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த வகையில் வந்து என்ன கேட்டால் அந்த போலீஸ்காரருக்கு தான் பாராட்டணும். ஏன்னா அவர் தான் வந்து ஏமாந்தாலும் அவர் தான் அது மூலமாக தான் வெளியே வந்தது. இவங்க இன்னும் எவ்வளோ பேர் ஆட்டையை போட்டிருக்கிறாங்கன்றது தெரிய வந்திருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இவங்க வீட்டிலேருந்து எதுவும் எடுக்கலை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உயிர் சேதம் இல்லாமல். ஏன்னா இந்த கும்பல்லாம் அப்படி தான் சார் முதல்ல வந்து இந்த மாதிரி விஷயத்தில் இறங்குவாங்க. அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடச்சதை சுருட்டிட்டு ஓடிலான்னு நினைப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று தப்பு தான் பெரிய அளவில் பண்ணிவிட்டு சிக்கிப்பாங்க. அப்படி தான் நடக்கும். இந்த பண ஆசை, பொருள் ஆசை, அடுத்தவங்க மேலே சொத்தாசை, அடுத்தவங்க பெண்ணாசை, பொன்னாசை, இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து நடந்துடும். சமயத்தில் இருந்து செகண்டாக நடந்துடும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது பணக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒரு வீட்டு வேலைக்காரர்களோ ஒரு ஸ்டெப் ரொம்ப தூரமாக வைப்பாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வேலைக்காரி தூரமான இல்லைன்னு சொல்லி பண்ணாங்க. ஒன்று ஒரு அன்டச்சபிள்ஸாக ட்ரீட் பண்ணுவாங்க வேலைக்காரிகளை. அப்படி இல்லைன்னா ரொம்ப நம்பி அவங்க கையில் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஏதாவது ஒரு விளக்கம் வந்து சிவகுமார் தரப்புலேருந்து ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து தெரிய வரும். அது தானே இதில் ரொம்ப நம்ம எதுவும் நாமளாக ஒரு ஒப்பீனியனுக்கு வர முடியாது. பட் பரவாயில்ல, இந்த சூழ்நிலையாவது இவங்களை கண்டுபிடிச்சி போலீஸ் வந்து ஒப்படைச்சிட்டாங்க, போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். சரி சார், இப்போது நடக்க போகிற இந்த கேஸில் வந்துட்டு சூர்யா குடும்பத்தினரை வந்துட்டு ஏதாவது சாட்சி சொல்கிறதோ அப்படி? ஆமாம் சார். இப்போது ஒரு க்ரைம் கேஸ் வந்தாலே சார், இப்போ இதில் வந்து கண்டிப்பாக புகார்தாரர்னு வந்து கண்டிப்பாக அந்த போலீஸ்காரராக தான் இருப்பார்னு வச்சுக்கோங்க. அவர் வீட்டில் வேலை செஞ்சோட புகார்தார் இருப்பார். இப்போது விசாரணை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க வேலைக்கு, வந்து இவங்க எத்தனை வருஷமாக வேலை செய்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது இவங்ககிட்ட இருந்து ஏதாவது பணம் அட்டை இவங்க பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இப்போ வீட்டில் ஏதாவது பணப்பொருள் ஏதாவது வந்து களவு போயிருக்கா, இனிமேல் கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி நபர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். பட் அது நடந்திருக்கவா நாமளாக ஒரு கற்பனைக்கு போக முடியாது. பட் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அங்கே பொருட்கள் வந்து இனிமேல் கூட செக் பண்ணி பார்க்கலாம், பொருட்கள்லாம் இருக்குதா. சில பொருட்கள் சில பணக்கார வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள் வந்து தங்க செயின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அலட்சியமாக இருக்கும், மூளைக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து இனிமேல் கரெக்டாக இருக்கான்றத இனிமேல் கூட அவங்க செக் பண்ணி பார்க்கலாம். அது சம்மந்தமாக ஏதாவது களவு போயிருந்ததுன்னா அவங்க ஒரு புகார் தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க வந்து எப்படி இவங்களை ரெக்ரூட் பண்ணாங்க, எப்படி வந்து இவங்களை எப்படி கண்காணிக்க தவறிட்டாங்க, இதெல்லாம் வந்து ஒரு சாட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. பட் எது எப்படி இருந்தாலும் கேட்டிங்கன்னா
இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நபர்கள் வந்து இப்போது ஒரு குறிப்பிட்ட சில உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சில பெரிய பணக்கார குடும்பங்களில் வெளிநாடுகளில் இருப்பாங்க. கேரளாவில் இருக்கிற பெரும்பாலும் வீடுகளில் பார்த்திங்கன்னா 2 கணவன் மனைவி 2 பேருமே வேலை செய்வாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ இங்கே பீச் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும். அங்கே குடியிருக்கவங்க யாருமே கேட்டால் அவங்க பார்த்தா லண்டனில் இருக்கிறாங்க, வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க இப்படி சொல்லுவாங்க. அவங்க எப்பயோ ஒரு முறை தான் வருவாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க, ஒரு மாதம் தங்குவாங்க, போயிடுவாங்க. அப்படி தான் பல பேருக்கு மாநிலம் விட்டு மாநிலத்தை இப்போ டெல்லியில் வேலை செய்கிற பல பேருக்கு இங்கே வந்து வீடு இருக்கும், ஈசிஆர் ரோட்டில் இருக்கும். அங்கே யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வீட்டுக்கு வேலைக்காரனும் வந்து வாட்ச்மேனு சமையல் பண்ணுறவங்க இவங்ககிட்ட தான் அந்த வீடு ஃபுல்லாகவே இருக்கும். அவங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த வீட்டில். 3 வேளை சாப்பிட்டுட்டு, ஏன்னா அவங்க வந்து மாதம் சம்பளமும் வந்துடும், வீட்டை பராமரிக்கிறது தான் இவங்க வேலை. வீடை தொடச்சி க்ளீன் பண்ணி போச்சு. அவங்க வராங்கன்னா அப்படியே சும்மா பல ஆக்கிடுவாங்க வீட்டை. ஸோ அந்த மாதிரி வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க முழு வீட்டையுமே ஒப்படைக்கிறவங்களாம் இருக்கும். அங்கே வந்து பொருட்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து இருக்காது. திங்ஸ் எல்லாம் நான் பண்ட பாத்திரம் தான் இருக்கும். அதாண்டி நகை நட்டு எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பத்தோடு இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்குள்ளே புழங்கக்கூடிய நபராக வந்து ஒரு வீட்டு வேலைக்காரி இருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் இவங்க வந்து ஒரு வேளை அவங்க வீட்டில் வேலைக்கு இருந்திருக்கலாம். சிவகுமார் வீட்லேயே இந்த சுலோச்சனான்ற பெண் வந்து நீண்ட காலம் வந்து ஒரு வேலை இருந்திருக்கலாம். நம்பிக்கையோட கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விட்டுருக்கலாம். இந்த ஸ்கீம் ஆசை எப்போ வந்தது அவங்களுக்கு, இந்த காயின் கொடுக்குற, அந்த கோல்டு காயின் கொடுக்குற அந்த இதுங்க அப்படி நம்ம யோசிக்கணும் இருக்குது. அந்த கோல்டு காயின் இந்த ஸ்கீம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்கே சினிமா வட்டாரத்தில் ஒரு 3 பேர் இருக்கிறான், இந்த சினிமா விமர்சனன்ற பேரில். அவங்களுக்கு இந்த கோல்டு காயின் ஏதாவது ஸ்கீம் ஏதாவது இவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்களா, அவங்க எதுனா கோல்டு காயின் இவங்களுக்கு கொடுத்தாங்களா? ஏன்னா விஜய்கிட்ட கோல்டு காயின் வாங்குறவங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க கோல்டு காயின் இந்த சுலோச்சனா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்களா, இதெல்லாம் கூட பார்க்குறதுக்கு. ஏன்னா கோல்டு காயினாலே உங்களுக்கு தெரியும், சினிமா வட்டாரத்தில் இந்த 3 பேர் தான் இந்த கோல்டு காயின் வாங்குறது. அந்தப்புறம் அந்தனன், பீலா பிஸ்மி சினிமா வட்டாரத்தில் இந்த பிஸ்னஸ்க்காக வாங்குறது. ஓரளவு அவங்க எதனா கோல்டு காயின் வாங்கியிருக்கிறாங்களா, அவங்களுக்கு எதனா இந்த பழக்கம் இருக்கான்னு இனிமேல் தான் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஏதாவது தகவல் இருந்தால் தெரிய வரும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.